அன்புமிக்க ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமைய எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வராலயம் மற்றும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம். 26/9/2025 வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 10ஆம் நாள் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த 2 நேரத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சாதாரணமாக அந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள் அதுக்கெலாம் இல்லை, வேலைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா அதுக்காக நம்ம இந்த டயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போக முடியுமா? பஸ் போய்டும், அப்புறம் அவ்வளோதான். அதனால் விநாயகரை வழிபாடு பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு வேண்டிட்டு போங்க. கண்டிப்பாக அது எல்லாமே சக்ஸஸ் ஆகும். குளிகைன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் 7:30லேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது, 7:30 to 9. இந்த குளிகை நேரத்தில் மந்திர ஜபம் பண்ணுறது. இப்போ வீட்டிலலாம் ரிட்டையர்ட் பர்சன் இருக்கீங்க பாருங்கள், அவங்களாம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அந்த மாதிரிலாம் சொல்கிறது நல்லது. அவங்கவுங்க மத சம்பிரதாயப்படி அவங்கவுங்க வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு காரியத்தை இன்றைக்கி கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். அடுத்தபடி இன்றைக்கி சூளம் பார்த்திங்கன்னா மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கி மேற்கு திசையை நோக்கி பயணம் போகக்கூடாது, கரெக்டாக? ஆனால் வேறு வழி இல்லை. நம்ம ஏதாவது ஒரு உத்தியோகம் நிமித்தமாக, இல்லை தொழில் வியாபாரம் நிமித்தமாக, இல்லை வீட்லேயே ஒரு சுபகாரியம் ஏதாவது ஒன்று இருக்கே, அப்படி இருக்கும்போது நம்ம போய் தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பரிகாரமாக கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி சாப்பிட்டு போயிடுங்க. இந்த பயண வாய்ப்புகள் அற்புதமாக நிறைவேறும், உங்களுக்கு எந்தவித தங்கு தடையும் இல்லாமல். அடுத்தபடியாக கன்னியா லக்னம், இருப்பு 3 நாழிகை 33 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:03 கரணன் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 8:15 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:37 மணி வரை விசாகம், அதன் பின்பு அனுஷம். நாமயோகம் இன்று இரவு 10:15 மணி வரை விஷ்கம்பம், அதன் பின்பு பிரீத்தி. கரணம் இன்று காலை 8:15 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 9:16 மணி வரை பாலவம், அதன் பின்பு 9:16 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:37 மணி வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி. இந்த ரேவதி அஸ்வினி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் உச்சிதம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதுவும் நவராத்திரி ஓடின்னு இருக்குது. இந்த நவராத்திரியில் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லா கோயிலையும் கொலு வச்சுருப்பேன், நல்லா திவ்யமாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களோட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக குறையும், மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகர், சந்தோஷக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானிற்கு நெய் தீபமேற்றி வழிபாடு செய்ய உங்கள் இல்லத்தில் நடைபெற வேண்டிய சுபகாரியங்கள் எந்தவித தங்கும் தடையில்லாமல் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் கேது, கன்னி ராசியில் சூரியன் மற்றும் புதன், துலாம் ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். எனது அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட களத்திரஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல அதி அற்புதமாக இருக்கிறனால ஒரு சந்தோஷம் இருக்கும், எடுக்கிற காரியங்களில் ஒரு வெற்றி இருக்கும், ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவான முடிவெடுப்பீர்கள், இல்லத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். ஆனால் அதே சந்திர பகவான் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட அஷ்டமஸ்தானத்துக்கு வர சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சுடுறது. ஸோ கவனமாக இருக்கணும். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு நாளாக அமையும். உத்தியோகத்திலும் சரி, தொழில் வியாபாரத்திலும் இருப்பவர்களுக்கும் சரி, சுய தொழில் புரிபவர்களுக்கும் சரி, மாணவ மாணவிகளுக்கும் அற்புதமான ஒரு நாள். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான பரிகாரமாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஆற்றலும்
மாலையில் மகிழ்ச்சியும் ஏற்படும் நாள். இன்றைக்கி காலையில் சந்திர பகவான் உங்களோட பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். உத்தியோகத்தில் இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக தான் போகிறோம். மற்றபடி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படின்னாலும் கூட்டாளிகளெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. இல்லத்தில் சில காரியங்கள் தடை தாமதங்களை சந்திக்கலாம். முக்கியமான பிரமுகர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரலாம். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுதவும் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் மன சந்தோஷமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். இன்றைக்கி உங்களுக்கு சந்திர பகவான் பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். சந்தோஷமான ஒரு நாளாக இருக்கும். அதே சமயம் சாயந்தரம் அவர் ராசி மாறி உங்களிட பகிர்வன ரோகஸ்தானம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஆற்றல் அதிகமாகும். இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலைகள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார்கள். ஆன்மீக பணிகளில் ஈடுபடுவீர்கள். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. எனது அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் அற்புதமான மன சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல அதிக அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சூப்பராக இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷம் உற்சாகம் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைக்கி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கணபதையே நமக, ஓம் ஸ்ரீ சரவண பவாய நமக. அவங்க இஷ்ட தெய்வத்தை அப்படியே வேண்டிட்டு ஒரு 11 தடவை சொல்லிவிட்டு அப்படியே அந்த அரிசியை கொண்டு போய் காம்பவுண்டு வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. எனது அன்பான சிம்மராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தைரியமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல தான் அதி அற்புதமாக இருக்கார். அதுவும் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகம் தொழில் வியாபாரம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் நல்ல சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான காரியம் அற்புதமாக நிறைவேறும். சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதிக அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா, காலையில் சந்தோஷமும் மாலையில் தைரியமும் நிறைந்த நாள். சந்திர பகவான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போது கொடுத்த கடனுக்கு திரும்பி வரலாம். சாயந்தரம் அந்த சந்திர பகவான் ராசி மாதிரி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வந்தோடனே அதிக அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனது அன்பான துலாம் ராசி நேர்களே,
இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்கள் ஜென்மராசியில் தான் இருக்கா, சின்ன அலைச்சல் இருக்கலாம். ஏன்னா குருவோட பார்வையை வாங்குறதுனால ஓரளவுக்கு சிறப்பு அப்படின்னாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனாலும் சாயந்தரம் அந்த சந்திர பகவான் ராசி மாதிரி உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். தனவரவு தாராளமாக கிடைக்கும். சந்தோஷமான ஒரு நாள். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. மற்றபடி இந்த வாகன பயணங்களில் கொஞ்சம் தெளிவாக சிறப்பாக போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அது என்ன தெளிவாக சிறப்பானா குழப்பம் இல்லாமல் போயிட்டு வாங்க. சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி கண்டிப்பாக எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, சாப்பாட்டு விஷயத்தில். சரியா? இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அயனதான போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல தான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கார். சாயந்தரத்துக்கு மேலே தான் நேர ஜென்மராசியில் வந்து குதிக்கிறார். இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷம் இருக்குங்க. விருந்து கேளிக்கைகள் இதிலெல்லாம் கலந்துக்கிற ஒரு பாக்கியம் இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எதிர்பாராத பயண வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகலாம். அதுவும் எதிர்பாராமல் திடீர்னு கிளம்புற மாதிரி இருக்கும். அது சுபகாரியமாக இருக்கலாம், அசுபகாரியமாக இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. இன்றைக்கி விருச்சிகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. எனது அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல குரு பகவானின் பார்வை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சாயந்தரம் அப்படியே இந்த சந்திரபகவான் ராசி மாதிரி உங்களோட அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி, சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். ஒரு வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவோ கொடுத்த கடன் கூட திரும்பி வரலாம். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகள், கலைத்துறை நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு யோகம் தரக்கூடிய நாள். அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு உங்கள் பையில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனாலே கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதேமாதிரி இன்றைக்கி சாயந்தரம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சந்திரபகவான் ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ஸோ எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்துலலாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த வேலையை செய் அந்த வேலையை செய்யு அப்போ மனசில் கொஞ்சம் கிளேசம் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மகர ராசி என்பவர்கள் அதுக்கெல்லாம் சலைச்சவங்க இல்லை. எவ்வளோ வேலை கொடுத்தாலும் அற்புதமாக செய்யக்கூடியவர்கள். அற்புதமாக செய்யுங்க. சரியா? இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அப்படியே மேம்போக்காக எடுத்துன்னு போயிடுங்க. உள்ளே போய் ஆழமாக எடுக்க வேண்டாம். சரியா? அடுத்தபடியே இன்றைக்கி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சாப்பாட்டு விஷயத்தில் எல்லாருமே. சரியா? இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சந்தோஷமும் மாலையில் பொறுப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பாகியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல தான் இருக்கார். அதனால சந்தோஷமான ஒரு நாள். அதே சந்திரபகவான் ராசி மாதிரி உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார். சாயந்தரம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். சரி, எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் முன்னேற்றம் கூடி வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, நினச்ச காரியத்தை அற்புதமாக சாதிச்சுக்கலாம். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல உற்சாகம் அதிகமாக இருக்கும். நல்லா படிப்பாங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் மிகுந்த ஆதரவாக இருப்பார்.
கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இடம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. எனது அன்பான மீனராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அஷ்டமராசியில் தான் இருக்கா. சந்திராஷ்டமம் தொடர்ந்துருக்கு. இருந்தாலும் குருவோட பார்வை கிடைக்கிறது, அது ஒன்று தான் பெரிய விசேஷம். இருந்தாலும் மனசில் கொஞ்சம் அப்பப்போ அப்படியே ஸ்லைட்டாக ஒரு சந்தோஷம் வரத்துக்கு பதிலாக கொஞ்சம் மனக்கிலேசம் வரலாம். ஆனாலும் சாயந்தரத்துக்கு மேலே இந்த சந்திர பகவான் அப்படியே ராசி மாறி உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்பாடா நிம்மதி இருக்கும். இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும். சூதனமாக இருக்கணும். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை. சரியா? இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஹனி அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3.